வீட்டு மாடியில் பார்க் செய்யப்பட்ட கார், படகு, வந்தே பாரத் ரயில், ஹெலிகாப்டர், விமானம், ஏவுகணை என திருப்பூரில் பரவும் வித்தியாசமான ட்ரெண்ட். திருப்பூர் நகரில் பிரதான பகுதிகளில் வீடுகளின் மீது விமானம், ஹெலிகாப்டர், ஏவுகணை, கார், இதென்ன பிரமாதம் என்பது போல வந்தே பாரத் ரயில் முதற்கொண்டு வீடுகளின் மீது அமைக்கப்படும் ட்ரெண்ட் பரவி வருகிறது. இது போன்ற பிரம்மாண்டமான பொருட்களை வீட்டின் மீது அமைக்கும் பட்சத்தில் வித்தியாசமான தோற்றமும் தனித்துவமும் கிடைப்பதாகவும் அப்பகுதியின் அடையாள சின்னமாக மாறுவதாகவும் வீட்டின் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். எப்படி துவங்கியது இந்த ட்ரெண்ட் என விசாரித்த போது அனைத்து கட்டிடங்களையும் கட்டியவர் ஒருவரே என தெரிய வந்தது. திருப்பூர் மாவட்டம் படியூர் பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி. 2ஆம் வகுப்பு வரை மட்டுமே பயின்ற இவர் வீட்டின் பொருளாதார நெருக்கடி காரணமாக படிப்பை கைவிட்டதுடன் 12வது வயதில் கட்டிட பணிக்கு சென்றுள்ளார். ஆரம்பத்தில் 2 ரூபாய் மட்டுமே சித்தாள் கூலி பெற்ற இவர் 45 ஆண்டுகளில் இன்று 30க்கு மேற்பட்டோரை வேலைக்கு வைத்து வீடுகள் கட்டி வருகிறார். படிப்பறிவு இல்லாத நிலையிலும் அனுபவத்தால் தனது பணியை சிறப்பாக கற்று தேர்ந்த இவர் இதுவரை 6 மசூதி மற்றும் 110க்கு மேற்பட்ட வீடுகளை கட்டியுள்ளார். தரமாக கட்டுவதுடன் இவரின் சிறப்பே எலிவேஷன் தான். ஒவ்வொரு வீட்டிற்கும் ஏதாவது ஒரு பொருட்களை வைத்துதான் அந்த இடத்தின் அடையாளமாக மாற்றி வருகிறார். முதலில் படகு ஒன்றை வீட்டின் உரிமையாளரிடம் பேசி தன்னுடைய செலவிலேயே வைத்து கொடுத்துள்ளார். அது பிடித்து போகவே அடுத்தடுத்து தன் வேலை செய்யும் வீடுகளில் உரிமையாளர்களின் ஒப்புதல் பேரில் பலவிதமான பிரம்மாண்ட பொருட்களை தனது செலவிலேயே அமைத்து வருகிறார். இது குறிப்பாக ஏவுகணை, கிரிக்கெட் ஸ்டம்ப், பேட், கோப்பை, குடை, மணிக்கூண்டு, ஹெலிகாப்டர், விமானம் மற்றும் தண்ணீர் தொட்டியை கார் வடிவிலும் வந்தே பாரத் ரயில் வடிவிலும் அமைத்து அசைத்துள்ளார். உறவினர்கள், குழந்தைகளின் மகிழ்ச்சி, ஏரியாவின் அடையாளம் என வீடு கட்டுவோருக்கு தனி உற்சாகத்தை ஏற்படுத்துவதால் இது போன்ற ஏராளமான கட்டிடங்கள் அடுத்தடுத்து அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர்.